ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம முடியை வந்து நல்ல நீளமாக நல்லா வந்து லாங்காக வளர்கிறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது ஒரு ஹேர் பேக் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் வந்து முடியை வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து ஹெல்த்தியாக வந்து பார்த்துக்கணும். ஏன்னா இந்த சீசனில் முடி ரொம்ப வந்து ட்ரை ஆகும். ஸோ அதுக்கும் சேர்த்து தான் இந்த ஹேர் பேக் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த சீசனில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இதை ஃபாலோ பண்ணுற மூலமாக நம்ம ஹேரும் நல்லா லாங்காக வளரும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம முடியை வந்து லாங்காக வளர்க்குறதுக்கு ரொம்ப மெயின் இன்க்ரீடியண்ட்டாக நான் எடுத்துருக்குது பார்த்திங்கன்னா அலிவேரா. இப்போ நான் பறித்ததை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் வந்து ஒரு லீஃப் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து எப்பயும் போல் அந்த எட்ஜஸ்லாம் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ஜெல் மட்டும் எடுத்துக்க போகிறேன். சில பேர் யோசிப்பீங்க, இந்த விண்டர் சீசனில் வந்து நம்ம அலிவேரா யூஸ் பண்ணலாமா, இப்போ வந்து கோல்டு வராதா, அந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் வச்சுருந்தா தான் அந்த மாதிரி கோல்டு வரும், மற்றபடி பார்த்திங்கன்னா வராது. நம்ம வந்து இதில் வந்து 1 month சேலஞ்செலாம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கனால நான் சொல்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ்னால சொல்கிறேன். அந்த மாதிரி எதுவுமே வராது. நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுருந்தா மட்டும்தான் வந்து உங்களுக்கு கோல்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் டைமிங் வந்து பேக் வந்து அப்ளை பண்ணிவிட்டு டைமிங் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. மற்றபடி இது அப்ளை பண்ணுறதுனால இந்த சீசனில் வந்து எந்த ப்ராப்ளமே வராது. இது ஹேர் வந்து நல்ல லாங்காக வளர்கிறதுக்கும் புது முடி வளர்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் முடி நல்லா வந்து ட்ரை ஆகும். எவ்வளோ தான் நீங்கள் என்ன அப்ளை பண்ணாலுமே முடி நல்லா ட்ரை ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன். நம்ம இப்போ தான் வந்து ஆனியன் சேலஞ்ச் வந்து முடித்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடி ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு நான் சொல்லி, ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் மெயினாக வந்து நான் அலிவேரா இந்த பேக்கே வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு பெரிய ரெக்வெஸ்ட், நீங்கள் வந்து நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய லைக்ஸ் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு இன்னுமே நிறைய சேலஞ்சிங் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து இன்னுமே க்ரோ ஆகுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அலிவேரா ஜெல் வந்து எடுத்துட்டோம். ஸோ ஒரு லீஃபில் வந்து நம்மளுக்கு இவ்வளோ ஜெல் எடுத்துருக்கோம். இதுவே வந்து ஹேருக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட வந்து மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் க்ரோத் சேலஞ்ச் வந்து என்ன போடலாம் அப்படின்றது வந்து கேட்டிருந்தேன். நம்ம வந்து இன்டேக்காக ப்ரோட்டீனாக மட்டும் சாப்பிட்டு வந்து 1 month சேலஞ்ச் போடலாமான்னு யோசிச்சுருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இல்லை எப்பயும் போல் நார்மல் ஏதாச்சும் ஒரு ஹேர் பேக் போடணுமா அப்படின்றதையும் வந்து நீங்கள் மறக்காமல் ஓட் பண்ணுங்கள். ஒரு 100 votes வந்துச்சுன்னா நான் நெக்ஸ்ட்டு சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் கம்யூனிட்டி பாக்ஸில் போய் ஓட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் வந்து வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்லா வந்து ஒரு பழுத்த வாழைப்பழமாக எடுத்திருக்கேன். கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி வாழைப்பழம் யூஸ் பண்ணும்போது ஹேருக்கு வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி முடியை வந்து நல்ல லாங்காக வளர்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முடியை நல்லா ஷைனிங்காக வச்சுக்கிறோம். நான் சொன்ன மாதிரி இந்த சீசனில் முடி ரொம்ப ட்ரை ஆகும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும். நல்லா வந்து முடி லாங்காக வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு பெரிய இல்லை மீடியம் சைஸ் வாழைப்பழம் எடுத்திங்கன்னா ஒன்றே வந்து கரெக்டாக இருக்கும். நான் ரொம்ப சின்னதை எடுத்தனால 2 எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த கட் பண்ணி எடுத்துருக்க வாழைப்பழத்தையும் நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து வாழைப்பழம் அப்ளை பண்ணுற மூலயமா நல்ல முடி ஷைன் ஆகும். நல்ல வந்து லாங் ஹேர் வேணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக வந்து இதை வந்து நம்ம கண்டினியூவாக அப்ளை பண்ணலாம். இதை அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மல் பேக்ஸை விட இந்த நம்ம பனானா யூஸ் பண்ணி போடுற ஹேர் பேக் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஹேரோட டெக்ஸ்சரே வந்து மாறும். ஸோ நிறைய வந்து நான் பனானா யூஸ் பண்ணி ஹேர் பேக்ஸ்லாம் போட்டிருப்பேன். அது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முதலே எடுத்து வச்சுருந்த ஆலிவேரா ஜெல்லையுமே நான் இதோடு சேர்த்து வந்து ஃபுல்லாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நான் வந்து பனானா மட்டுமே வச்சு 1 month சேலஞ்ச் கூட எடுக்கலான்ற ஐடியாவில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, ரிசல்ட் எப்படி பார்க்கணுன்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேலஞ்சாக வந்து ட்ரை பண்ணி காட்டுறேன். ஸோ அவ்வளோதான். இதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. இதுவே வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்து இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ நான் வேறு பவுலில் வந்து மாற்றிக்கிட்டேன். நம்ம இந்த மாதிரி பழுத்த
வாழைப்பழம் எடுத்தனால வந்து தண்ணி தேவைப்படலை. ஸோ நீங்கள் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் காயாக இருக்கிறதோ இல்லை ரொம்ப நார்மலாக இருக்க பனானா வந்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அரைக்கும் போது இவ்வளோ பேஸ்ட்டாக வராது. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேணாம். தண்ணிக்கு பதிலாக இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் வந்து அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குல்ல, நம்ம நார்மலாக வந்து சோறு ஆக்கும்போது வந்து அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கும், அதை வந்து நான் 1 கப் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். அவங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்டர் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்க வேணான்றதுக்காக நான் அதை சேர்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த அரிசி தண்ணி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. ஹேரை வந்து அந்த எலாஸ்டிசிட்டி அந்த நம்மளுக்கு லாங்காக இருக்குல்ல, அதை வந்து கட் ஆகாமல் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறோம். லாங் ஹேர் க்ரோத்தும் கொடுக்கும். நீங்கள் வந்து அரைக்கும் போதே உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த அரிசி தண்ணியை வந்து முதலே ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. எனக்கு அரைச்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து நான் கொஞ்சம் தண்ணிக்கு பதிலாக இந்த அரிசி களைஞ்ச தண்ணியை வந்து நான் எடுத்து வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது அப்ளை பண்ணுறதுக்கு இன்னுமே நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இது ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணதே தெரியாது ஹேரில். அப்படியே ஹேர் கலரில் மாறிடும். நல்லா வந்து மாய்ஸ்சரிங்காக இருக்கும், நல்ல ஷைனிங் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் லெமன் ஆட் பண்ணுறேன். லெமன் பார்த்திங்கன்னா இதில் விட்டமின் சி இருக்குது. இதுவுமே ஹேர் லாஸையும் கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் dandruff ஏதாச்சும் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக லெமன் ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி லெமன் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு dandruff நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ½ லெமன் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஹேர் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இதை எப்பயும் போல் நல்லா ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக லென்த் ஹேர்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு ஹேர் வரைக்கும் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் வச்சுருங்க. உங்களுக்கு அவ்வளோ டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷமாச்சும் வச்சுட்டு நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு ஒரு ஷேக்காக போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஒரு வாஷ்லேயே நல்லா வந்து ஷைனிங்காக இருக்கும் உங்கள் ஹேரு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹேர் ட்ரை ஆகுறதுலேருந்து இது உங்கள் ஹேரை வந்து சேஃபாக வச்சுக்கிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் வீக்லி 2 வந்து யூஸ் பண்ணால் மட்டும் போதும். உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து வேறு லெவலில் இருக்கும். சூப்பரான டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஹேர் நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.